2.5 10th maths relation and function உறவுகளும் சார்புகளும் 6th question f of x equal to x square minus 1 ரெண்டு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க f composite f composite f composite f கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் நம்ம f composite f அப்படின்னா என்ன அர்த்தம் f of x ன்னு அர்த்தம் அப்போ f of second f of என்னது x square minus 1 இப்போ f x square minus 1 x square minus 1 அப்போ அந்த ஃபங்க்ஷனோட ரூல் என்னது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ இது அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்து இதுக்கு பதிலாக நம்ம போடுறோம் அப்போ இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக போடுறோம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஸோ மைனஸ் 1 இதுதான் எஃப் காம்போசிட் எஃபோட ஆன்சர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம் இப்படியே விட்டுலாம் இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் இதே வந்து நமக்கு சேர்ந்து வர்றதுனால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுப்போம் இப்போ இதை ரெண்டு விதமாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம் ஏ மாதிரி மைண்டில் வச்சுக்கினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வரும் அதுக்கப்புறமா அது வர ஆன்சர்ஸை நம்ம இது பண்ணிக்கணும் இது ஃபுல்லாக வந்து ஏ மாதிரி அப்போது இது ஃபுல்லாக ஏ இது ஒன்று வந்து 1 ஸ்கொயர் ஒன்று வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு போடலாம் அப்போ இந்த நடுவில் மைனஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு இந்த ஒன்று வந்து 1 ஸ்கொயர்னு போடலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஒன்று வந்து 1 ஸ்கொயர்னு போடலாம் உள்ளே இருக்கிற ஸ்கொயர் எடுக்கக்கூடாது உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் அப்படியே வந்து ஒரு ஏ மாதிரி உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் அப்படியே ஏ மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ இந்த ஸ்கொயர்ஸை எடுத்துகிட்டு நடுவில் ப்ளஸ் ஒரு தடவை மைனஸ் ஒரு தடவை இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபார்முலா என்ன வருது மைனஸ் பி இன்னொரு தடவை மைனஸ் 1 இது ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சேம் சைன் வந்து ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடணும் மைனஸ் 1 போடணும்னா மைனஸ் 2 சரிங்களா ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ் உள்ளே கொண்டு போயிடலாம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே கொண்டு போகும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் இந்த மாதிரி போடலாம் இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்றவங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது பாருங்கள் இது அப்படியே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வர ஆன்சர் கூட மைனஸ் 1 பண்ணணும் உங்களுக்கு இதுவே பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது இந்த 1 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றதுனால 1 ஸ்கொயர் போட்டால் வேல்யூ மாறாது இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏ அப்படின்னு மைண்டில் வச்சுங்க இந்த 1 தான் பின்னு வச்சுங்க அப்போ மேலே இருக்கிற ஸ்கொயர்ஸை விட்டுட்டு இங்கே ப்ளஸ் ஒரு தடவை மைனஸ் ஒரு தடவை இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்கிற ஸ்கொயர்லாம் அப்படியே தான் வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபார்முலா பிரகாரம் என்னங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு சொல்லும் போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ ப்ளஸ் ஒரு தடவை போடணும் இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஒரு தடவை மைனஸ் ஒரு தடவை அப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு ஏ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஒரு தடவை போடணும் மைனஸ் ஒரு தடவை போடணும் இப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 1 அடுத்த ப்ராக்கெட்டில் இது அப்படியே போடணும் இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 1 இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆன்சர் இது செகண்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் எஃப்னு இருக்குது இப்போது இது ரெண்டும் நம்ம காம்போசிட் பண்ணிவிட்டு அப்போ இதை கண்டுபிடிக்கிறதா இல்லை இது ரெண்டுத்துக்கு காம்போசிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி இது கூட நம்ம பண்ணுறதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும் அப்போது வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் காம்போசிட் ஜி இருக்குது ஜி காம்போசிட் எஃப் இருக்குன்னா எல்லா நேரத்துலையும் ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது எப்பயாவது ஒரு நேரத்தில் ஈக்குவலாக இருக்கலாம் அப்போ எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் சமமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது எப்பயாவது ஒரு நேரத்தில் சமமாக இருக்கலாம் ஆனால் 3 வரும்போது 3 இருந்துன்னு வைங்க எஃப் ஜி ஹெச்னு வருதுன்னு வைங்களேன்
ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு ப்ராக்கெட் போட்டுட்டு இதோட ஆன்சரோட ஹச் காம்போசிட் பண்ணாலும் செகண்டு தேர்டும் கண்டுபிடிச்சா அது ஃப்ரண்ட்டில் இந்த ஆர்டர் மாறாமல் இருந்தாக்கா இது பேர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அப்போ 3 காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்து அசோசியேட்டிவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். FGH இந்த ஆர்டர் மாறாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 காம்போசிட் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆன்சரோட பின்னாடி ஹச் போட்டு காம்போசிட் கண்டுபிடிச்சாலும் ஜிக்கும் ஹச்சுக்கும் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அது எஃப்க்கு பக்கத்தில் போட்டு காம்போசிட் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ இது வந்து சேர்ப்பு விதியை வந்து அது முழுமைப்படுத்துது. அப்போ அந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டா பின்னாடி இது போட்டாலும் சரி, இல்லை செகண்ட் தேர்டோட ஆன்சர் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் போட்டாலும் சரி, இது எல்லாமே எஃப்ன்றதுனால உங்களுக்கு டவுட் வரலாம். இதை வந்து இந்த ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு போகிறதா செகண்டுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. நமக்கு கேல்குலேஷன் எப்படி வரும், சிம்பிளாக வேணுமா கஷ்டமாக வேணுமான்றதை நாம் டிசைட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்டுக்கு போடுறேன். அப்போ எஃப் காம்போசிட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு வந்து எஃப் காம்போசிட் எஃப் அப்படின்னு போடுறேன். எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும், அதை நல்லா மைண்டில் வச்சுங்க. எஃப் காம்போசிட், இந்த எஃப் காம்போசிட்னு வரும்போது எஃப் ஆஃப் எஃப், எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம டேரெக்டாக ஆன்சராகவே போட்டுடலாம். எஃப் காம்போசிட் இதுதான் வந்து எஃப் ஆஃப் எஃப், எஃப் காம்போசிட் எஃப். அப்போ அது x பவர் 4 மைனஸ் 2x². சரி, எஃப் ஆஃப் சரிங்களா, இந்த எஃப் ஆஃப் எஃப்ன்றது இந்த ஆன்சரு. அதுக்கு முன்னாடி இதோடைய எஃப் ஆஃப். அப்போது இந்த எஃப்ன்றது என்னது கொஷனில் இருக்கிறது x² மைனஸ் 1. இது எஃப், எஃப் காம்போசிட் எஃப். இதோட ஆன்சர் நம்ம இங்கே 1ன்னு போட்டு வச்சுக்கிறோம். x பவர் 4 மைனஸ் 2x². பார்த்தீங்கன்னா 3 எஃப், ஒரு எஃப் தனியாக ஃபஸ்ட்டு போட்டோம். 2 எஃபோட ஆன்சர், எஃப் காம்போசிட் எஃபோட ஆன்சர் வந்து இங்கே 1ன்னு போட்டிருக்கோம் அதுங்க. அப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக செகண்ட் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும், இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக போகிறோம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x², அதுக்கு ஹோல் ஸ்கொயர், ஏன்னா எக்ஸுக்கு ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதுதான் ஆன்சர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியும் போடலாம். சரி, எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இது செகண்டோட ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? இப்போ இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கு இங்கே ப்ராக்கெட் போட்டு இதுங்க போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். நம்ம எழுதுகிற ஃபார்மேட்ஸோட சேஞ்சாக இருக்கலாம். பட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஆன்சர் தான் வரும். நீங்கள் புக்கில் எப்படியே கொடுத்துருக்குன்றதுனால நான் இப்படியே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you very much.